ஹாய் எல்லோருக்கும் வணக்கம். பிக் பாஸ் சீசன் 9 தமிழ். ஸோ அந்த வீடியோவில் நம்ம பார்த்தீங்கன்னா பயங்கரமாக பிடிங்கிட்டோம் அப்படின்ற மாதிரி திவ்யாவும் சாண்ட்ராவும் பிரஜனும் கேடுகட்டத்தனமாக இன்னைக்கு பார்த்தீங்கன்னா ஒரு டாஸ்க்கை ஸ்பாயில் பண்ணி விட்டுட்டு பெருசாக நம்ம எல்லாரோடைய முகத்திலையும் கிழிச்சிட்டோம். சல்யூட் 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 அப்படின்னு சொல்லி 3 பேர் பேசி தீராங்க. அப்புறம் சாண்ட்ரா பார்த்தீங்கன்னா கன்ஃபெஷன் ரூமில் நான் எல்லாத்தையும் பண்ணிட்டேன் அப்படின்ற மாதிரி கன்ஃபெஷன் ரூமுக்கு பிக் பாஸ் கூப்பிட்டாரு போல. ஸோ உள்ளே போய் ஏதோ சொல்லியிருக்காங்க, அது நமக்கு காண்பிக்கப்படலை. அதில் நடந்த விஷயம் என்ன அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். அடுத்து பார்த்தீங்கன்னா யாரெல்லாம் அவுட் பண்ணிட்டாங்க, அப்புறம் அமித் ஏன் சபரி கண்டுக்கவே மாட்டான். அதாவது சாண்ட்ராக்காக கஷ்டப்பட்ட சபரி அமித்தோடைய அந்த ஒரு வெளியேற்றத்தை பற்றி அவன் எதுவுமே பேசலை. அது எதனால் அப்படிங்கிறத பற்றியும் இந்த வீடியோவில் நம்ம கண்டிப்பாக டிஸ்கஸ் பண்ண போகிறோம். ஸோ வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, வீடியோ மறக்காமல் ஒரு லைக் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம வீடியோக்குள்ளே கண்டிப்பாக போகலாம். ஸோ பிக் பாஸ் கலை இழந்து விட்டது. ஒயில்டு கார்டு பார்த்தீங்கன்னா கேமை நல்லா சுவாரஸ்யமாக கொண்டு போவாங்கன்னு பார்த்தா ஒயில்டு கார்டு பல மடங்கு பார்வதி மாதிரி கொண்டு போயிட்டு இருக்காங்க அப்படிங்கிறது பார்க்க முடியுது. ஒரு பக்கம் சாண்ட்ராவுடைய அந்த ஆட்டிடியூட் சேம் லைக் பார்வதி. ஓகே, ஆனால் பார்வதிக்காச்சு அவங்க ஆட்டிடியூட் காட்டுறதுக்கு ஒரு விஷயம் இருந்தது. நம்ம அதை பற்றி தான் பேச போகிறோம். அதாவது கெஸ்ட்டு கிட்ட அவங்க மரியாதையெல்லாம் என்றைக்குமே நடந்தது கிடையாது. கெஸ்ட்டு கிட்ட போய் அச்சு தும்புறது, அப்புறம் சட்னி விழுந்துச்சின்னு சொல்லி முடி விழுந்துன்னு சொல்லி கெஸ்ட்டை வெறுப்பேற்றுறது, இந்த மாதிரி ஏகப்பட்ட கேடுகட்ட ஒரு சேல் பண்ணிகிட்டு இருந்தாங்க. அதனால் பார்த்தீங்கன்னா பிக் பாஸ் அதை என்ன பண்ண போகிறார் அப்படிங்கிறது நம்ம கொடுத்துருந்து பார்ப்போம். அடுத்து திவ்யாவுடைய ஆட்டிடியூட், அதாவது பாரு பார்த்தீங்கன்னா நம்ம கனியை பயங்கரமாக டார்கெட் பண்ணி இவங்களே குத்தி கிடந்தாங்க, ஞாபகம் இருக்கா? அதனால் அவங்க கோவப்பட்டாங்க. அதனால் பார்த்தீங்கன்னா வார்த்தை வந்துச்சு. அந்த வார்த்தையெல்லாம் தவறு. ஆனால் அவங்க குரூப்பிஸை எக்ஸ்போஸ் பண்ணதெல்லாம் சரின்னு சொல்லி நம்ம பேசியிருக்கோம், கரெக்டாக? ஆனால் திவ்யாவுக்கு எந்த ஒரு பிரச்சனையும் கிடையாது. உள்ளே ஒயில்டு கார்டாக எல்லாத்தையும் அடிக்கணுங்கிறது தான் பிளான். பட் இவங்க பார்த்தீங்கன்னா வெறும் பார்வதி திவாகரை மட்டும்தான் இவங்க அடித்தாங்க. ஸோ அது கேடுகட்டத்தனமாக வெளியே நான் தான் என்ன தான் டார்கெட் பண்ணாங்க இதுதான் கண்டார மிருகம் மாதிரி கத்தி கிடந்துச்சு. ஆனால் இது பார்த்தீங்கன்னா இப்போ நிறையா பேருக்கு ஃபயர் விட்டு தீராங்க, ஏதோ பண்ணிட்டா அப்படி பார்வதி அடக்கிட்டாங்க. பார்வதி டிசைட் பண்ணிட்டா, நான் இந்த மாதிரி எதுவுமே பேச மாட்டேன்ட்டு. இப்போ செத்த பாம்பு போய் அடிச்சடிச்சு செத்த பாம்பு நான் தான் சாவடிச்சேன் அப்படின்னா அது வீரமே கிடையாது. மேபி விஜய் சேதுபதி கிளியராக பேச சொன்னார், எந்த நேரத்தில் பேசணும்னு சொல்லி பேசிகிட்டு இருந்தார். அதனால் பார்வதி இப்போ கரெக்டாக டிக்னிஃபைடாக இருக்காங்க. ஆனால் திவ்யா பார்த்தீங்கன்னா பல மடங்கு பார்வதி, அதாவது ஒரு பார்வதி இல்லை 15 பார்வதியாக இப்போ திவ்யா இருக்காங்கிறது பார்க்க முடியுது. ஸோ வெரி வெரி ஒர்ஸ்ட் அப்படிங்கிறது தான். அவங்களுக்கு ஒரு அட்டாக் இருந்தது குரூப்பிசம்ட்டு. பட் இவங்களுக்கு ஒன்றுமே கிடையாது. ஒயில்டு கார்டு எல்லாத்தையும் எக்ஸ்போஸ் பண்ணணும்னு சொல்லி பிளான். பட் இவங்க எக்ஸ்போஸ் பண்ணது அப்படிங்கிறது பார்வதி திவாகர் மட்டும்தான். அதனால் இவங்களுடைய கேமும் மக்களுக்கு ஏற்கும்படி இல்லை. ஒரு சில பிஆர்கள் கமெண்ட்டுகள் எல்லாம் வந்துட்டு தான் இருக்குது. அது நம்ம விட்டு தள்ளிடலாம். மெயினான மக்களுக்கு என்ன தோணுது அப்படிங்கிறது தான் பார்க்கணும். ஒரு சில காசு வாங்கிட்டு ரிவ்யூ பண்ணுறவங்களும் அதை பண்ணிகிட்டு இருக்காங்க அப்படிங்கிறது நம்மளால் பார்க்க முடியுது. ஏன்னா எனக்கு அனுப்பிச்சிட்டு இருந்தாங்க, நம்ம இப்படி பேசுகிறாங்க அப்படி பேசுகிறாங்க, அதெல்லாம் நம்ம கவலைப்பட வேண்டாம். மக்களுக்கு என்றைக்குமே தெரியும் ஒரிஜினலாக ஜெயிக்கும்ட்டு, சரியா? இன்னொரு பக்கம் சபரி, அவனுடைய பயாஸ்ட்டை பாருங்களேன். அவன் சீக்ரெட் டாஸ்க் அப்படின்றத போட்டு ஒரு வாட்டி எக்ஸ்போஸ் பண்ணிட்டான். இது டாஸ்க்காக இருக்க போகுது, சீக்ரெட்னு சொல்ல டாஸ்க்காக இருக்க போகுதுன்ட்டு, சரியா? ஆனாலும் அவனுக்கு சாண்ட்ரா பண்ணது தான், சாண்ட்ராவை காப்பாற்றணும் போய். ஆனால் அமித் வெளியே இருந்தது கண்டுக்கவே இல்லை. போய் அப்போ பேசி பார்த்தான். அப்புறம் தான் இப்போ தான் போய் உட்காந்து பேசி பார்க்குறேன். அமித் சொல்லிட்டார், இந்த மாதிரி டிஸ்கஸ்டிங்காக பண்ணிவிட்டு நான் பார்த்தீங்கன்னா வர முடியாது, அவங்க டீம் ஒர்க் பண்ண முடியாது, ஐ எம் லீவிங் அப்படின்றது. இல்லைங்க நீங்கள் வாங்கினாலும் இல்லை, பிக் பாஸ் சொல்லட்டுங்க அப்படின்றார். பிக் பாஸ் சொல்லட்டும், நான் வந்துக்கிறேன், எனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படின்றார். இது தப்பு தான். வந்திருக்கவங்களை இது பண்ணது, ப்ளஸ் அநாகரிகமாக செயல்பட்டது, ப்ளஸ் கத்துனது, இந்த மாதிரி ஆட்டிடியூடாக பண்ணது அப்படிங்கிறது அமித் நல்லா புரிஞ்சுக்கிட்டார். பார்வதி இந்த வருஷம் நல்லா இருக்குங்கிறது பாராட்டியும் செஞ்சார். இந்த திவ்யாவுடைய கேரக்டர் இவ்வளோ கேவலமாக இருக்குது, ரூடாக இருக்காங்கிறத அடையாளப்படுத்தியும் சொல்லிட்டார். வேறு என்ன பண்ணுறது, நல்லா இல்லைன்னா அப்படி தான். அதே மாதிரி விக்ரம் சொல்லி பார்த்து அவன் பார்த்தீங்கன்னா முடிஞ்சிச்சு. அவன் ஸ்ட்ராங்காக பேசியிருக்கலாம், பட் அங்கே பேசலை. இட்ஸ் ஓகே, அவனால் அந்த கேரக்டர் அவ்வளோதான் அப்படிங்கிறது தெரிஞ்சிருச்சு. அதனால் அவர் வீக் ஆகி போயிட்டார். இப்போ வியானாவும் நான் உள்ளே வரமாட்டேன்னு சொல்லிட்டு சாண்ட்ராக்கு பார்த்தீங்கன்னா சப்போர்ட்டிவாக பேசிட்டாங்க. இப்போ கேமரா முன்னே நின்றுட்டு சாண்ட்ரா பார்த்தீங்கன்னா எனக்கு வியானாவும் போயிட்டாங்க, விக்ரம் போயிட்டாங்க, அப்புறம் பார்த்தீங்கன்னா எல்லோரும் போயிட்டாங்க, இப்போ என்ன சொல்லுங்கள், இது தெரியல எப்படின்னு வியானா அப்படின்ற மாதிரி அப்படியே சொன்னோடனே அடுத்து இந்த 3 பேரும் சேர்ந்து ஃபயர் விடுறாங்களாம். நம்ம எல்லாம் எக்ஸ்போஸ் பண்ணிட்டோம். எஃப்ஜே பேச வச்சிட்டோமா? எஃப்ஜே எப்பயும் பேசி தான் இருக்கான், தரத்தில் பிடிச்சவன் எல்லாத்தையும் துப்பிட்டு தான் இருக்கான், காய் துப்பிட்டு இருக்கான். அப்புறம் பிரவீனை நம்ம வர வச்சிட்டோம். பிரவீன் எப்பயும் வந்துட்டு தான் இருக்கான், சரியா? நல்லவங்களாம் கிழிச்சு விட்டோமா? யார் முகமூடி போட்டு உட்காந்துருக்கான், கெட்டவன் ஆக்கிட்டாங்களா? துஷாரை கெட்டவன் ஆக்கிட்டான். துஷார் நியாயமாக இன்றைக்கி தான் பேசினான். துஷார் நல்லவன் தான் ஆக்கியிருக்கா. அதே மாதிரி விக்ரமன் நீ கெட்டவன் ஆக்கிட்டாலாம். விக்ரம் எங்கே கெட்டவன் ஆக்கினா? அவன் எப்பயும் நல்லவங்கிற மாதிரி ஸ்டாம்ப் தான் போட்டுட்டு இருக்கான். இதுக்கு சல்யூட் வேறு 3 பேர் அப்படி நல்லா தான் இருந்துச்சு. கேமை இந்த பீடி வாய் பார்த்தீங்கன்னா எப்படிலாம் மாற்றி வைக்கிது பாருங்கள் திவ்யா. பீடி வாய் புகைச்சிக்கிட்டு
மதுரைக்காரினா மதுரையை பற்றி பேசுகிற அப்படின்னு சொல்லிட்டு மண்ணாங்கட்டி. நீ என்ன ராம்நாடுக்காரியாக இருந்து இந்த இவ்வளோ கேவலமாக இருக்க அப்படிங்கிறது தான் நமக்கு தோணுச்சு. கரெக்டாக. அது மட்டும் இல்லாமல் இப்போ டாஸ்க் வின் பண்ணாங்களா இல்லையான்னு கேட்டிங்கன்னா, ஆமாங்க, சாண்ட்ரா வின் பண்ணிட்டாங்க, அவ்வளோதான். இப்போ அவங்களுக்கு நாமினேஷன் ஃப்ரீ பாஸ். அது மட்டும் இல்லாமல் யாருக்காவது டைரக்ட் எவிக்ஷனை வந்து சொல்லணும் அப்படின்றத பவரும் கொடுத்துருவாங்க. சரியா? இவங்க எதை பற்றியும் கேர் பண்ணுறது இல்லை. திவ்யாட்ட சீக்கிரம் டாஸ்க்குன்றதை எக்ஸ்பிளைன் பண்ணிட்டாங்க. ஆனால் அந்த கிளிப்பிங் இல்லை. சரியா? அது சொல்கிறாங்க, பட் ஆனால் கிளிப்பிங் நமக்கு இல்லை. அது இருந்தால் கண்டிப்பாக சொல்லுங்கள், நம்ம வந்து வீடியோ போட்டு எக்ஸ்போஸ் பண்ணலாம். அது வந்து தப்பு தான். அடுத்து சாண்ட்ரா கெஸ்ட்டை பண்ணது தப்பு தான். அவங்களுக்கு நிஜமாவே சொல்லணும்னா இந்த டாஸ்க் மொத்தமாக இது பண்ணி எதுவுமே கிடையாது அப்படிங்கிறத ஒத்துக்கணும். மனசாட்சிப்படி பிக் பாஸ் நடந்தான்னா பிக் பாஸ் என்ன ட்விஸ்ட் வைக்கிறான் அப்படிங்கிறத நம்ம பொறுத்திருந்து பார்க்கலாம். ஆனால் கன்ஃபெஷன் ரூமில் என்ன நடந்துச்சு அப்படிங்கிறது நம்ம காட்டல சாண்ட்ரா கூட. அது என்ன இருக்குமோ, இல்லை அவங்களுக்குள்ள டீலிங் இருக்குமா? ஏன்னா இந்த டாஸ்கே சாண்ட்ரா வந்து நாமினேஷன் ஃப்ரீ பாஸ் கிடைக்கணுங்கிறதுக்கு தான் வச்சிருக்காங்க அந்த மாமா டிவி, பிக் பாஸ் மாமா. சரியா? உங்களுடைய கருத்துக்கள் சொல்லுங்கள். மீண்டும் சந்திப்போம்.